நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அஸ்தினாபுர ராஜ்யத்திற்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. அரசரின் இளையோன் பாண்டுவிற்கும் அவர் மனைவிக்கும் வீர மைந்தன் ஒருவன் பிறந்துள்ளான். ஐஸ்வர்யத்தின் அடையாளம், தர்மத்தின் திருவுருவம். இது ஒரு மகிழ்ச்சியான தருணம். சக்கரவர்த்தி சந்தனு வம்சம் தழைத்தது. இந்த சுப வேளையில் அரசர் திருதராஷ்டிரர் இப்பொழுது உற்சவத்திற்கான உத்தரவை வழங்குவார். அவையோர்களே, ஆன்றோர் சான்றோர்களே, இறைவனது நல்லாசியால் இன்று சந்திர வம்சத்தை மேலோங்கச் செய்ய ஒரு வாரிசு தோன்றியது. முன்னோரின் புகழை விண்ணோரின் செவிகளுக்கு எட்டச் செய்ய ஒரு குழந்தை பிறந்ததில் நான் மிகுந்த ஆனந்தம் கொண்டுள்ளேன். சரித்திர நாயகனை ஈன்ற பெருமை எனது இளவல் அன்புசால் தம்பி பாண்டுவிற்கு கிடைத்துள்ளது. ராஜ்யத்தின் அரசனாக ஆணையிடுகிறேன். அஸ்தினாபுர ராஜ்யம் எங்கும் ஹோமங்களும் வேள்விகளும் யாகங்களும் நடத்தப்படட்டும். தான தர்மங்களின் பணி துவங்கட்டும். ஆதவனது அற்புத ஒளிக்கீற்று எவ்வாறு அகிலத்திற்கு பிரகாசத்தை தருகிறதோ அதைப் போல இன்று உதித்த இந்த அற்புத ஒளி நமது ராஜ்யவாசிகளின் உள்ளங்களில் துக்கத்தையும் வேதனையையும் அடியோடு விரட்டி அடிக்கும். இது அஸ்தினாபுரத்தை ஆளும் அரசனது வாக்காகும். மகாராஜா திருதராஷ்டிரர், மகாராஜா திருதராஷ்டிரர், மகாராஜா திருதராஷ்டிரர், மகாராஜா திருதராஷ்டிரர், மகாராஜா திருதராஷ்டிரர், மகாராஜா திருதராஷ்டிரர். காந்தார இளவரசி எங்கே? என்னை துர்பாக்கியசாலியாக்கிய என் மனைவி எங்கே? மகாராஜா, மகாராணி உறங்குகிறார். நிறைமாத கர்ப்பிணிக்கு அயர்வானது தோன்றும். சென்று அவளை எழுப்பு. பொன்னான எனது எதிர்கால வாழ்வை மண்ணாக்கி காட்டிய அவள் எக்கவளையும் இன்றி நிம்மதியாக உறங்குவதற்கு அனுமதியேன். காந்தாரி! ஐயனே, எனக்கு நீ 100 புதல்வர்கள் பிறப்பார்கள் என்ற பெரும் வாக்கினை அளித்தாய் காந்தாரி. எங்கே எனது புதல்வர்கள்? எங்கிருக்கிறார்கள் இளவரசர்கள்? என் இதயத்தை குளிர்விக்க வேண்டியவர்கள், நரக வேதனையிலிருந்து என்னை மீட்க வேண்டிய ஆபத்பாந்தவர்கள் எங்கிருக்கிறார்கள்? எங்கிருக்கிறார்கள் காந்தாரி? பரிபூரண நம்பிக்கை கொண்டுள்ளேன் ஐயனே. மகாதேவர் நல்கிய ஆசிகள் யாவும் பொய்யாக வாய்ப்பில்லை. ஆனால் அவர் அளித்த ஆசியின் பலன் கிட்டவில்லையே. பிறக்கும் புத்திரர்கள் ராஜ்யம் ஆழ்வார்களா, இல்லை பிறருக்கு அவர்கள் சேவையை செய்வார்களா? அன்று மகாதேவர் கணவனான எனக்கும் புதல்வர்களுக்கும் வேதனை அளிக்கும் வரமளித்தாரா உனக்கு? உனக்கு ஈசனிடமிருந்து உண்மையில் வரம் கிடைத்ததா? இல்லையெனில் இது வெறும் நாடகம். ஏன் இன்னும் குழந்தையை ஈன்றெடுக்காமல் இருக்கின்றாய்? ஜனனம் பற்றியும் மரணம் பற்றியும் அறிந்தவர் உலகில் யார் ஐயனே? உனது பதில் எனக்கு அவசியமில்லை காந்தாரி. ஆசை விவாகம் எனக்கு நிராசையை தந்தது. வேதனையை மட்டுமே அனுபவித்தேன். சிறு வஸ்திரம் கொண்டு உன் நேத்திரம் மறைத்து என்னை அவமதித்தாய். அப்போதும் நான் மறுமணம் செய்து கொள்ளவில்லை. எண்ணிப்பார், குந்தியை எண்ணிப்பார். பாண்டு மறு விவாகம் செய்த பிறகும் புதல்வனை ஈன்றெடுத்துக் கொடுத்தாள். ஆனால் இங்கு உன்னை மனப்பூர்வமாக ஏற்றேன். உன்னுடைய எண்ணங்களுக்கு மதிப்பளித்தேன். மகாராணி எனும் பதவியை தந்தேன். இருப்பினும் நீ புத்திரனை இன்று வரை ஈன்றெடுக்கவில்லை. அறிவேன் காந்தாரி,
அளவிற்கு அதிகமான அருகதையை உனக்கு அள்ளித் தந்ததால்தான் கண் கண்ட உனது கணவனையே அவமதிக்கும் துணிவை பெற்றாய். ஆம், அது நான் இழைத்த தவறு. நீ என் மீது மதிப்பையும் மரியாதையையும் கொண்டிருந்தால் ஒரு குழந்தையை இந்நேரம் ஈன்றெடுத்திருப்பாய். ஆம், நான் தான் தவறிழைத்தேன். ஆனால் இந்த தவறுக்கு நான் ஒரு நல்ல பிராயச்சித்தத்தை அறிவேன் காந்தாரி. ஒரு புத்திரனை ஈன்றெடுத்து என் கரங்களில் தராமல் எவ்வாறு வேதனை அளித்தாயோ அவ்வேதனையின் வலியை நீயும் அறிய வேண்டும். நீ வாழ்வில் என்றும் மறவாத ஒரு தண்டனையை உனக்கு அளிப்பேன். வேதனையில் நீ துடிக்க வேண்டும். நீ அவ்வேதனையில் வாடி உழல வேண்டும். ஐயனே, காந்தாரி, இந்நிலையில் கண்ணீர் வடிப்பது உனக்கு நன்மை தராது. அழுவதை தவிர வேறு வழி இல்லையே. எல்லாம் வல்ல இறைவனே தண்டிக்கும் போது எவ்வாறு நான் கண்ணீர் வடிக்காமல் இருக்க முடியும்? இல்லை காந்தாரி, அழாதே. அப்படி ஒரு எண்ணம் கொள்ளாதே. ஈசன் அளித்த வரத்தின்படி நீ 100 பிள்ளைகளை நிச்சயம் ஈன்றெடுப்பாய். இதை துர்பாக்கியம் என்று கூறி இறைவனை அவமதிக்காதே. பொறுமையாக இரு. எண்ணம் நிறைவேற எவ்வளவு பொறுத்திருப்பேன். இன்னும் எவ்வளவு வேதனைகளை அனுபவிக்க வேண்டி இருக்குமோ? சூரியனது உஷ்ணத்தை மரம் அதிகமாக ஏற்றால் அதில் அதிக பழங்கள் காய்க்கும். ஒரு புறம் என்னவரின் நம்பிக்கை உடைந்து கொண்டிருக்கிறது. அவருடைய தவறு இதில் எதுவும் இல்லை. மனைவியின் ஸ்தானத்திலிருந்து அவருக்கு இதுவரை நான் என்ன பங்களித்தேன்? வேதனையை மட்டுமே அளித்தேன். இன்னலில் வாடிய எனக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு என்னவருடைய பரிபூரணமான அன்பு கிடைத்தது. ஆனால் அன்பு கொண்டு அம்மனதை இழந்து விடுவேனோ என்று தோன்றுகிறது. அவ்வாறு எண்ணாதே காந்தாரி, அது தவறு. அரசரை பற்றிய கவலை தேவையில்லை உனக்கு. அவரது கோபத்திற்கு எந்த காரணமும் இல்லை. உனக்கு ஒரு அநியாயம் இழைக்க அவரிடம் துணிவும் கிடையாது காந்தாரி. அவர் நன்கறிவார். எவ்வாறாவது 100 புதல்வர்களை நீ ஈன்றெடுப்பாய் என்று. உலகில் எந்த ஆண்மகன் தன்னுடைய தாய்க்கு எதிராக அநியாயம் இழைக்கும் அவன் தந்தையின் மீது அன்பு கொண்டதாக சரித்திரம் இல்லை. இந்த விஷயத்தை பற்றிய அறிவு அவருக்கும் இருக்கும். வணங்குகிறேன் மகாராணி. மகாராணி, அரசரின் செய்தி தாங்கி ஒரு வீரன் வந்துள்ளார். என்ன செய்தி அது? மகாராணி, மகாராஜா உடனடியாக தனது அறைக்கு வரும்படி உத்தரவிட்டுள்ளார். ஆனால் நான் வாக்கெடுத்துள்ளேன். பிரசவிக்கும் வரை இந்த ஆலயத்தை விட்டு நான் அவர் உத்தரவிட்டது தமக்கல்ல. என்ன? ஆணையிட்டது தம்முடைய முதன்மை தோழிக்குதான். சுக்தாவிற்கா? ஆம் மகாராணி. மகாராஜா சுக்தாவை நன்றாக அலங்கரித்து உடனடியாக தன் அறைக்கு வரும்படி உத்தரவிட்டார்.
மகாராஜா சுக்தாவை நன்றாக அலங்கரித்து தன் அறைக்கு உடனே வரச் சொன்னார். என்னையா? காரணம் என்ன? குமாரி, நான் அங்கு செல்ல மாட்டேன். நான் செல்ல மாட்டேன் குமாரி. வாழ்வனைத்தும் நான் வேதனையில் வாட வேண்டும் என்று நமது மகாராஜா முடிவெடுத்து விட்டார். இங்கு வந்து என்ன பிதற்றுகிறாய் தாசி? சுக்தா அங்கு செல்ல மாட்டாள். சுக்தா அரசரிடம் செல்ல வேண்டும். மகாராஜா என்னை தண்டிக்க வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறார். நான் அவருடைய முடிவை ஸ்வீகரிக்கின்றேன். பொறு காந்தாரி. செல் சுக்தா, அரசர் உத்தரவை ஏற்பாயாக. செல் சுக்தா. செல் சுக்தா. தாமும் இங்கிருந்து சென்று விடுங்கள். நான் தனிமையில் இருக்க வேண்டும். காந்தாரி, நான் மகாராஜாவிடம் பேசுகிறேன். நீ தவறான முடிவு எதுவும் எடுக்க வேண்டாம். தாம் இங்கிருந்து செல்லுங்கள் அண்ணா. விரும்பிய எண்ணம் நிறைவேறாமல் போனால் ஒருவன் இதயத்தில் குரோதம் உருவாகும். எவரை விரோதியாக எண்ணுகிறானோ அவரை தண்டிக்க வேண்டும் என்று எண்ணம் கொள்வான். ஆனால் ஒருவரது எண்ணம் நிறைவேறவில்லை என்றால் அதற்கு இன்னொருவர் காரணமாக இருப்பார்களா? ஆசை நிறைவேறாமல் போக நிறைய காரணங்கள் உள்ளன. நியதி மற்றும் விதிப்பயனால் சில முக்கிய ஆசைகள் வாழ்வில் நிறைவேறுவதில்லை. அந்த சமயங்களில் நிறைவேறாமல் போன நமது ஆசைக்கு காரணம் இன்னொருவர் என்று கூறக்கூடாது. தீர ஆராயாமல் ஒருவர் மீது அபாண்டமாக பழி சுமத்துவது நியாயமன்று. அது பழிவாங்குதல். நியாயத்தின் ஆதாரம் இரக்கம், கருணை. பழிவாங்குதலின் அடையாளம்
குரோதம், அகங்காரம். அதாவது இதயத்தில் கருணையை வைக்காமல் இன்னொருவரின் தண்டனையை பற்றி யோசிப்பது, இன்னொருவரை தண்டிப்பது அநியாயம் என்பதை உணர வேண்டும். சிந்தித்து செயலாற்றுங்கள். நீ உண்மையில் ஒரு குழந்தைதானா? மாதாவான எனக்கு ஏன் இவ்வளவு வேதனையை வழங்குகிறாய்? இந்த அபலையை ஏன் தண்டிக்கின்றாய் என்று கூறு. உன்னால் நான் இன்று நிர்கதியில் நின்று கொண்டிருக்கிறேன். என் கணவருக்கு எதிராக என்னை ஒரு குற்றவாளியாக நிற்க வைத்து விட்டாய். உன் வருகைக்காக நான் ஏங்கிக் கொண்டிருந்தேன். உன் முகத்தை காண நான் ஆவலோடு காத்துக் கொண்டிருந்தேன். நீ பிறப்பெடுக்க வேண்டும் என்று நான் எத்தனை விரதங்கள் மேற்கொண்டிருப்பேன். பிறப்பெடு, இல்லையெனில் என் பிறப்பை அறுத்து விடு. இந்த பூ உலகிலிருந்து எனக்கு முக்தி தந்து விடு. முக்தி தந்து விடு. முக்தி தந்து விடு. விலகுங்கள். காந்தாரியின் பிரசவம் முடிந்ததா? என்ன குழந்தை பிறந்தது? புத்திரனா இல்லை புத்திரியா? பதில் கூறுங்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். காந்தாரி பிரசவித்தாளா? என்ன குழந்தை பிறந்தது? மகனா இல்லை மகளா? பதில் கூறு. ஆயோவதி, எங்கிருக்கிறாய்? எங்கே என் புத்திரன்? அழகாயிருக்கிறானா? அவன் குரலை நான் இப்போதே கேட்க வேண்டும். ஆரோக்கியமாக இருக்கிறானா? எங்கே அவன்? பதில் கூறுங்கள். ஏன் எனது புதல்வன் என்னிடம் இல்லை? எங்கே எனது புதல்வன்? எங்கே எனது புதல்வன்? எங்கே எனது புதல்வன்? விலகு. புதல்வனா? புதல்வன் பிறக்கவில்லை. நீ ஈன்றெடுத்தது வெறும் ஊன் பிண்டமாகும்.